சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கிய 1 டன் செம்மர கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்து உள்ளனர். சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் செம்மர கட்டைகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேற்று இரவு தனிப்படை போலீசார் வியாசர்பாடி அம்மன் கோயில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அந்த வீட்டில் 1 டன் செம்மர கட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். செம்மரக்கட்டையை பதுக்கி வைத்திருந்த 54 வயது முகமது ரசூல் என்பவரையும் பிடித்து செம்பியம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் முகமது ரசூல் ஆந்திர மாநிலத்தில் இருந்து செம்மர கட்டைகளை கடத்தி வந்து வீட்டில் பதுக்கி வைத்து வெளியிடங்களில் விற்பனை செய்வது தெரிய வந்தது. அது தொடர்பாக ஆந்திர மாநிலம் சித்தூர் காவல் நிலையத்தில் அவர் மீது 4 வழக்குகள் இருப்பதும் உறுதியானது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட செம்மர கட்டைகளையும் கைதான முகமது ரசூலையும் செம்பியம் போலீசார் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ரசூலிடம் வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செம்மர கட்டைகள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது, இதற்கு பின்னால் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். ஆந்திராவில் இருந்து செம்மர கட்டைகளை கடத்தி வந்து சென்னை புறநகர் பகுதிகளில் குடோனில் பதுக்கி வைத்து விற்பனை செய்யும் கும்பல் அவ்வப்போது பிடிபடுவது உண்டு. ஆனால் மக்கள் நெருக்க மிகுந்த வியாசர்பாடியில் வீட்டில் செம்மர கட்டைகளை பதுக்கி விற்பனை செய்த விவகாரம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில்தான் செம்மரங்களும் அவற்றை கடத்தியவரும் சிக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.